காந்தார தேசத்திற்கு ஏக சக்கரவர்த்தியாக வாழ்ந்த இந்த அரிச்சந்திரனை தனிமைப்படுத்தி அடிமைப்படுத்தி மயானத்தை நோக்கி நிறுத்தி வைத்திருக்கின்றாயே, என்ன சோதனை அப்பா, என்ன சோதனை! அத்தனையும் சத்தியத்துக்கு ஏற்பட்ட சத்திய சோதனையா? மணிமகிடம் தரித்து மலர்களை சூடி அரியாசனத்திலே ஆட்சி புரிந்த அயோத்தி மாமன்னனை ஆண்டி கோலத்தில் நிறுத்தி வைத்திருக்கின்றாயே, என்ன சோதனை அப்பா, என்ன சோதனை! 55 தேசத்துள்ள அரசர்களை இழந்து பவினா வானமா தேவி கோசலாபுரிக்கு வருங்கால காவலனாக, தீர்க்கமான அயோத்தி மாநகருக்கு வருங்கால அரிச்சந்திரனாக வரப்போகிறான் என நினைத்திருந்த அருமை புதல்வன் தேவதாசனுடைய பிறந்த நாள், என் வாழ்நாளில் ஏற்பட்ட சோதனை பெருநாள், சோதனை பெருநாள். சுருள் 30 கோடி தேவர்கள், 48,000 சிமார்கள், கிண்ணர் கிம்புருவர் சித்திவித்திய அஷ்டமத்த பாலகர்கள், அத்தனை பேர்களுக்கும் கிடைக்க முடியாத சூரிய குலத்தார் தலைமை தொண்டு தொட்டு வழிநடத்தக்கூடிய மனித சமுதாயத்தின் மானிட வர்க்கத்தின் மணிமகுடத்தை இந்த அரிச்சந்திரன் அணிந்திருந்தேன். சமுத்திர மகாமுனிவர் வந்தார், யாகத்திற்காக பொன் கேட்டார். தருகிறேன், என்னுடைய வீரலட்சுமி விஜயலட்சுமி களஞ்சியத்தில் இருக்கிறது என்று அன்னவருக்கு கொடுத்தனுப்பிய திரவியத்தை வைத்து விட்டு சென்றார். ஒரு நாள் என் விவசாய குடிமக்களிட்ட விவசாய பயிர்களை எல்லாம் வனவிலங்குகளை விட்டு அழிக்க செய்தார். அது மாத்திரமல்ல, வான பெண்களை அனுப்பி வைத்து என் ஆவினால் ஒரு பொய்யை சொல்லுமாறு தெரிவித்தார்களே அந்த சண்டாளிகளை மந்திர சத்திய கித்தி அழைத்து 5 முக சவுக்கினை எடுத்து வர சொல்லி அடித்து விரட்ட கட்டளையிட்டேன் என்ற குற்றத்திற்காக தங்கம், வைரம், வைடூரியம், கோமேதக, முத்து, பவள, மாணிக்கம், மரகதம், புஷ்பரகம் என்று சொல்லக்கூடிய நவரத்தினான ஒரு கிரீடத்தை சாமுத்திர மகாமுனிவர் அங்கிருந்து வந்த மாத்திரத்திலே அவர் இடது பாதத்தால் செய்த குற்றம் என்ன? இப்படி என்னுடைய கிரீடத்தை உதைத்து விட்டீர்கள் என்று அன்னவர் தெரிவித்தார். அரிச்சந்திரா, என்னால் அனுப்பி வைக்கப்பட்ட வன விலங்குகளை நீ கொன்று குவித்திருக்கின்றாய். என்னால் அனுப்பி வைக்கப்பட்ட வான மாதர்களை நீ அடித்து விரட்டிருக்கின்றாய். வன விலங்குகளை கொண்டு குவிப்பதற்கு நீ யார்? வனத்தை நீ உண்டு பண்ணினாயா? வான மாதர்களை அடித்து விரட்டுவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கின்றது?
வான மாதர்கள் உடைய 56 தேசத்துக்குள் உட்பட்டவர்களா? இப்படி அடுக்கடுக்கான குற்றங்களை செய்துவிட்டு யாதொரு குற்றமும் செய்ய வேண்டும் தெரிவிக்கின்றாய். ஒன்னால் செய்யப்பட்ட குற்றங்களை நான் பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்றால் என்னால் அனுப்பி வைக்கப்பட்ட 2 மாதர்களையும் நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றார். அதற்கு இந்த பாவி என்ன தெரிவித்து தெரிய வரும் ஐயா?